Guys, welcome back to our channel. நாங்கள் தான் உங்கள் எம்சிஎன் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராண்ட்மான்ற ஹாரர் கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஹாரர் கேம் இல்லை, ஹாரர் மல்டிப்ளேயர் கேம் தான் கைஸ். இதில் வந்து நான் கேல்வின் நிரல் இருக்கும் கைஸ். அதே மாதிரி கைஸ் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறமும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நான் இப்போ வீடியோ பிடிக்கலன்னா விட்ருங்க கைஸ், டிஸ்லைக் கூட பண்ணிக்கோங்க, ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கைஸ் நாங்கள் போனதாட்டி நம்ம ஸ்பைடர் மாஸ்டர் போடும்போது சொல்லியிருப்போம், இந்த மாதிரி நாங்கள் வந்து கிராண்ட்மான்ற ஹாரர் கேம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதில் வந்து அதுதான் நம்ம அப்போயே நம்ம சொல்லியிருப்போம். அதனால் நான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கேம் தான் போடலான்னு இருந்தோம். அப்போ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்து கைஸ், அதாச்சும் டைம் வேஸ்ட்டு இந்த மாதிரி. இந்த கேம் வந்தாலே ரெக்கார்ட் பண்ணாலே கனெக்ஷன் லாஸ்ட்னே வந்துட்டு கைஸ். அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த தாட்டி தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம பேட் பாய் பேசுவார் கைஸ். பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறோன்னா நூப் ஸ்டோரி கைஸ். அதில் வந்து 3 பார்ட் போடுவோம் கைஸ். அந்த வீடியோ போகிறதுக்காக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோங்க கைஸ். கைஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறானுங்க, நீங்கள்லாம் யூடியூப் சேனல் வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைடா, நீ உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தவங்க கூட உனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை, லைக்ஸும் இல்லை, சப்போர்ட்ஸும் இல்லை, நீ எல்லாம் யாராடே, நீ எல்லாம் யூடியூபர்ஸான்னு கேட்குறாங்க கைஸ். அதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் தான் கைஸ் ஹெல்ப் பண்ணணும். ஸோ நீங்கள் பண்ணுற சப்போர்ட் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் பண்ணுங்கள். அதனால் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து நாங்கள் இருக்கோண்டா அப்படின்னு ஒரு தட்டி விட்ருங்க கைஸ் கமெண்டில். கைஸ் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். நான் தான் MV7, அதுக்கப்புறம் நிரல் இருக்காங்க கைஸ், அதாவது நம்ம நிரல் தான். அதுக்கப்புறம் நம்ம பேட் பாய், அதாவது கேல்வின் ராய், அதனால் ராய்னு வச்சுருக்கோம் கைஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை அழுத்திக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தால் அந்த இதுலேருந்து தப்பிச்சு நான் இப்படி வச்சு நான் இல்லாட்டி போய் முட்டிக்க போகிறேன் கைஸ். இப்போ நம்ம நிரல் வந்து கான்செப்ட் சொல்லுவார் கைஸ். இதில் வந்து நம்ம ஒரு நான் சொல்லிக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஆக்ஷன் ஒன்று கிடைக்கணும் கைஸ். அந்த ஆக்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபியூஸ் பண்ணுற இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் நம்ம ஆக்ஸ் வச்சு அடிக்கணும். அது வந்து நம்ம கேல்வின் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்காரு, அந்த இடத்துக்கு ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன் கைஸ். அந்த இடம் தான் கைஸ். அந்த இடத்துக்கு போய்ட்டோன்னா எந்த இடத்துல ஃபியூஸ் மாட்டணும்னா இந்த இடத்துல தான் கைஸ். அந்த இடத்துல மரத்தால் வச்சுருக்காங்களா, அது வெட்டி தான் நம்ம போகணும். அதை வச்சு ஆக்ஸ் வச்சு வெட்டிட்டோன்னா மேலே வந்து மெயின் டோர் கிடைக்கும். அந்த மெயின் டோரில் வந்து நம்ம வந்து ஆக்ஸும் பில்லர்ஸும் வச்சு கட்டணும். இந்த பில்லர்ஸ் எங்கடா கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, நம்ம ஆக்ஸ் வச்சு வெட்டுறோம்ல, அதாவது ஃபியூஸ் பண்ணுறது இல்லை கைஸ், அந்த இடத்துல வந்து ஒரு டனல் மாதிரி போகும். அந்த டனலில் வந்து நம்மளுக்கு வந்து பில்லர்ஸ் கிடைக்கும். அந்த பில்லர்ஸ் வச்சு நம்ம நிறைய கட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அந்த கதவுலாம் இருக்குல்ல, அந்த கதவுலாம் கட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து மேலே இருக்கேன் கைஸ், அவங்க 2 பேரும் கீழே தான் இருக்காங்க, ஏன்னா நான் மேலே தேடிட்டுருக்கேன் கைஸ். பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேய் இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்குது கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், அப்புறம் அது மேலே வராது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் கைஸ். அந்த 2 ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிராணி இருப்பா, அதாவது கிராண்ட்மா கைஸ். நீங்கள் கிராணின்னு நினச்சிக்காதீங்க, அவ்வளோதான் அப்டேட் விட்டு கிராஃபிக்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே கிராண்ட்மா ஊற்றி இருப்பா. அவளுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எது நல்லாயிருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணி வைப்பேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க சொன்ன பேர் தான் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பேய் பார்த்தீங்கன்னா கீழே வர மாட்டான், அதே மாதிரி கீழே இருக்கிறவளும் மேலே வர மாட்டான் கைஸ். இப்போ வந்து எங்களுக்கு வந்து டார்க் ரூம் கிடச்சிருக்கு கைஸ், அதாவது நான் கலெக்ட் பண்ணுறேன் நாங்கள். ஏன்னா நான் மேலே இருக்கேன், யாரும் மேலே இல்லை, நான் மொத்தமே மேலே இருக்கேன். நான் வந்து மேலே ஏதாச்சும் திங்ஸ் இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மறைவாக நிறையா கபோர்டில் வச்சுருப்பாங்க, எப்படின்னா இந்த மாதிரி தான் கைஸ். கைஸ் கிராண்ட்மா என்ன துரத்துறா கைஸ்? துரத்துல கைஸ். இந்த கேமில் வந்து என்ன பிரச்சனைனா, நீங்கள் பிரிக்கை தூக்கி போட்டுறீங்கன்னா அந்த ஜாம்பி வந்து அவங்க சாவடிச்சிருவா. அது மட்டும் ஜாம்பியில் எல்லா காட்டு மிராண்டிங்களும் நம்ம துரத்தோம் கைஸ். கைஸ் ஒரு பக் இருக்குது, இப்படி வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா அது அவள் எங்கே இருக்குன்னு தெரியும். அது வந்து ஒரு ஆப்ஷன், அது வந்து இந்த கேமை அட்வான்ஸ் ஆக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க கைஸ். இப்போ என்ன பண்ணணும்னா ஆக்ஸ் வச்சு ஃபியூஸ் பண்ணிட்டோம் கைஸ். நம்மளுக்கு வந்து ஃபியூல் கிடைக்கணும். இப்போ நான் வந்து ஃபியூஸ் எடுத்துறேன் கைஸ். அந்த கேஸ்லின் கிடச்சோடனே நம்மளுக்கு வந்து இது கிடைக்கணும் கைஸ், அதாவது இல்லை கைஸ், நம்ம வந்து அந்த இது கிடைக்கணும் கைஸ், அதாவது நம்ம ஃபியூஸ் பண்ணுற இடத்துல இருக்கும் கைஸ். அங்கே வந்து கைஸ் ஒரு நிமிஷம் கைஸ் வந்துட்டா கைஸ் நம்ம வந்து ஃபியூஸ் பண்ணுற இடம் இருக்குது கைஸ். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு
பில்லர்ஸ் வந்து கிடைக்கும் கைஸ். அந்த டனல் போனீங்கன்னா பில்லர்ஸ் கிடைக்கும். அந்த பில்லர்ஸ் வச்சு நிறைய கதவு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின் டோருக்கு காமிச்சுக்கிறேன். இந்த மெயின் டோர் காமிச்சுப்பாங்க கைஸ். இப்போ வந்து என்கிட்ட வந்து பில்லர்ஸ் வச்சு இது இருக்குது கைஸ். கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா டெட் ஆஃப் தி புக்கு. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பொருள் கைஸ். என்கிட்டயும் வந்து அதோட அடுத்த பொருள் இருக்குது கைஸ். அதாவது டார்க் ரூம் கீ. வாடா நிரல் வாடா, இங்கே வா கிராணி. ஹேமர் இருக்க எடுத்துக்கோங்கடா. கைஸ் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா அதை டார்க் ரூம் எனக்கு தந்துடுறா. டார்க் ரூம் ஃபியூஸ் ஆகிடுச்சு. உங்கள் பக்கத்தில் தான் வரோம். என் பக்கத்துலையா? இல்லை டக்குன்னு வா. வரல வா. டக்குன்னு ஓடி வா. டார்க் ரூம் எங்கிட்ட கொடு. இல்லை கீ கொடு. டார்க் ரூம் கீ. இல்லை நீ ஃபியூஸ் மாட்டேன். எனக்கு டார்க் ரூம் கீயும். வரடா. புக்கை எடுத்தா அங்கே பாரு ஆக்ஸ் இருக்கு. ஃபியூஸ் இங்கே ஒன்று தேங்கண்ணா. ஃபியூஸ் கீழே பாரு. இங்கடா இங்கே இருக்கு பாரு. கண்ணு தெரியாது எடுத்துட்டியா? ஒரு ஃபியூஸ், ஒரே ஒரு ஃபியூஸாங்கண்ணா. கண்டுபிடிச்சியா? இங்கடா ரெண்டு டக் என்ன பண்ணுவீங்க? வந்துட்டுருக்கா கைஸ். எப்படியாச்சும் நான் தப்பிச்சு வந்தாச்சு. மேலே ரெடி வரமாட்டோம். இங்கே ஏதாச்சும் கிடைக்கல. கேஸ்லின் இருக்கு மேலே பாரு. கேஸ்லின். நெருங்க வா. பின்னாடி ரெண்டு இருக்கு. நான் பார்க்கலக்கா. நெல்ல ஹேமர் இருக்க இடத்துக்கு வாடா டக்குன்னு. அவ வந்துட்டா எங்ககிட்ட தான் இருக்கா. நீ வாடா. நீ டக்குன்னு வந்துடா. உள்ளார அந்த வீடு இருக்குல்ல, சின்ன வீடு, அங்கே கேஸ்லின் இருக்க எடுத்துரும். அப்போ இது வெட்டுறேன் கைஸ். இதோட வெட்டுற அனிமேஷன் மட்டும் பாருங்க நீங்களே. கிராண்ட்மா அங்கே தானே இருக்கா லூஸு. கைஸ் கிராண்ட்மா கிட்ட மாட்டிட்டா. இது நான் கேள்வி பக்கத்தில் இருக்கேன். நானும் அது நேர்கிறேன். இருந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும்? கைஸ் நான் டார்க் ரூம் மாட்டிடுறேன். டார்க் ரூம் போய் புக் ஆஃப் த டெத்தை மாட்டிடுவேன். யூஎல் பக் தான் கைஸ். இப்போ நான் வந்து மெயின் டோர் கீ ஓப்பன் பண்ணலான்னு கைஸ். இப்போ எனக்கு வந்து மெயின் டோர் கீ கிடச்சிருச்சு. இப்போ பாருங்க கைஸ். நீ எப்படா பார்ப்பேன் கைஸ்? மெயின் டோர் கீ கிடச்சிச்சு. மேலே காமிக்குது பாருங்க கைஸ். எங்கே இருக்க நெல்? எங்கே இருக்க? நானும் கேள்வி கைஸ். இதை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் சோலாவாக கூட விளாட்லாம் இருக்கோம். ஏன்னா வந்து நாங்கள் அப்பப்போ எங்கே வேணாலும் போயிடுவோம். அதனால் வந்து அந்த சமயத்தில் வீடியோ போட முடியாது. அதனால் நாங்கள் தனியாக கூட வீடியோ போடுவோம். ஏண்டா என்னப்பா அப்படியே ஒழிஞ்சிட்டு இருக்கிற? சென்சிட்டிவ் கிராண்ட்மா மேலே தான் இருக்கடா. வாடா. கீழே வரமாட்டேன். ஓப்பன் பண்ணிங்களா கைஸ்? இப்போ ஒரு ஃபியூஸ் மாட்டியாச்சு. பில்லர்ஸ் இருக்கும். மேலே கேஸ்லின் இருக்குல்ல, நிரல் டக்குன்னு வாடா. பில்லர்ஸ் இருக்கும்னு சொல்லுவோம்ல கைஸ். இதான் இங்கே தான் கைஸ். எனக்கு ஆக்ஸ் இங்கே வாங்கடா. டக்குன்னு இங்கே வாங்கடா. நம்மளுக்கு ஆக்ஸும் கிடச்சிருச்சு, இதுவும் கிடச்சிருச்சு. பில்லர்ஸ் கேஸ்லின் இருக்குதுடா. நம்மகிட்ட ஒன்று கேஸ்லின் இருக்கா? ஐஸ் அதே மாதிரி நாங்கள் ஒன்று சொல்ல மாட்டோம். ஸ்பைடர் மாஸ்டர் கண்டுபிடிச்சோம்னா அந்த கேம் கண்டுபிடிச்சிடலாம். வந்துட்டாளா? பில்லர்ஸ் ஓப்பன் பண்ணி இங்கே வாடா. பில்லர்ஸ் இருக்குல்ல, இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே இருந்து இருக்கா? அது உள்ளே இருந்து ஓப்பன் பண்ண முடியாது. சரி என்கிட்ட தான். வாங்கிட்டியா? எப்படி தெரியுமா? அங்கேருந்தே போடு. நான் இப்படி உட்காந்து எடுத்துக்கிறேன். எங்கே இருக்க? இங்கே பாரு. எங்கே இருக்காவ? போட்டேன் பாரு. எடுக்க முடியுதா? இங்கே வந்து போடுறா லூஸு. போயிட்டாடா. இருக்கிறேன் நானே வரேன். கேஸ்ல 2 எடுத்தியா? இல்லை மேலே ஒன்று இருக்கு. நிரல் தான் வர. நான் எடுத்துட்டா. உங்ககிட்ட என்னென்ன இருக்கு? இரு இல்லைடா என்கிட்டயும் இருக்குதுடா. நானே போய் எடுத்துறேன். மறந்துட்டேன். நான் அந்த அனிமேஷன் நான் காமிக்கிறேன்டா. சரி ஆக்ஸ் எடுத்துருவோம். ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போய் நான் பில்லர்ஸ் கட் பண்ணுவேன். இப்போ நீ போய் கேஸ் எடுத்துருவா. நான் பில்லர்ஸ் போய் வச்சு கட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ மேலே போய்ட்டு நல்ல நேரம் பண்ணால் 2 எடுத்தீங்க ஆசையா? ஐஸ் இப்போ நம்மளுக்கு 3 ஃபியூஸ் கிடச்சுன்னா நம்ம கேம் முடிச்சிடலாம். கைஸ் இந்த சவுண்டை பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலும் சவுண்ட் எஃபெக்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்டா. பேசுகிறதே கேட்கல. கைஸ் இப்போ எத்தனை ஃபியூஸ் இது? நான் 2வது. இதான் 2வது ஃபியூஸா? கைஸ் 2வது ஃபியூஸ் கைஸ். இல்லை நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபியூயில் ஊற்ற வாங்கடா. நான் கேஸ் எடுத்துட்டேன். இருடி வந்து அவன் அனிமேஷன் பண்ணான மேடம். நேரில் நீங்கள் வா. கிராண்ட் எடுத்துக்கோ.
மேலையா? இங்கே நான் நிற்கிறேன் பாரு வா. சரி ஒரு பக் யூஸ் பண்ணிட்டு வரேன். இல்லை ஒன்றே ஒன்று மட்டும் யூஸ் இல்லையா ஓகோ. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் கன்று. அதை சுட்டா எதுவுமே ஆகாது கைஸ் இந்த கேமில். ஃபியூஸ் பண்ணுறா காலுக்கிட்ட வந்துடுவாடா. நான் விட்றா கைஸ். இப்போ நம்ம சுட்டோட ஒன்றும் ஆகாது. நம்ம சுடுறது எங்கள் இது சுட்டுறாதுடா வந்துடுவோடா. கண்ணை தூக்கி அங்கே போட்டு வரேன். கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஃபியூஸ் இருக்கு. ஃபியூஸ் மாட்டிட்டு வைக்கிறேன். இருடா ஃபியூஸ் மாட்டிட்டு போடா. ஃபியூஸ் வாங்கிட்டு போகிறேன். மாடி இரு வரேன். வெயிட் பண்ணு. போட்டுருக்க 5 ரூமில் போட்டுருக்கேன். எடுத்துக்கிறேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அனிமேஷனு ஃபியூலுக்கு. அப்படி என்னோட கேஸ்லின்னு போடு. கேஸ்லினா அது அங்கே தான் இருந்துச்சு. நீ எப்படி அனிமேஷன் பண்ணிட்டு? சரி நான் கேஸ்லின் கிடையாது. கேஸ்லின் நிரல் நீ எடுத்த என்கிட்ட 0 கேஸ்லினே இல்லை. கேஸ்லின் ஒன்று போட்டுருந்தேன். எங்கடா அங்கே இருக்குல்ல எடுத்து. இன்னொன்று ஊற்றுறியா? நான் ஊற்றல தா. ஒன்றே ஒன்று தானே இருக்குது. இன்னொன்று போட்டுருந்தியா? நான் போட்டேன் ஊற்றிட்டேன். அங்கே பின்னாடி போடு. இங்கே பின்னாடி கீழே போடுறா. இங்கேடா மிதக்குது. கீழே பாரு ஃபியூஸ் அப்படியே இருக்கியா? நீ ஊற்று. இல்லை நான் அனிமேஷன் பண்ணுறேன். இல்லைடா நானே காமிச்சிடுறேன். இதான் நான் பண்ணுறேன். நான் பாருங்க நான் இங்கே கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்குது. அதை நம்ம முடிச்சா தான் ஜெனரேட்டரே ஆன் ஆகும். பண்ணிருக்கியா? சரி இந்த வாட்டி நிழல் பண்ணிட்டோம். நிழல் இதில் எக்ஸ்போர்ட் தானே. நான் பண்ணுவேன்டா தாடா. இந்த ஃபோன் தான் நானே பண்ணுவேன். கைஸ் இப்போ நான் நான் பண்ணேன்டா. அதான் நான் தான் பண்ணேன். கைஸ் இப்போ நான் பண்ணுறேன் கைஸ். நம்ம எம்பிக்கில் ஐயோ தப்பா இருங்க கைஸ் பண்ணுறேன் கைஸ். கைஸ் ஃபஸ்ட்டு கரெக்டு. நம்ம இதில் ஸ்பைடர்மேன்லேயே போட்டிருப்போம். அதனால கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. கைஸ் இது நாங்கள் விளாண்டு பழக்கம் ஆயிடுச்சு. ஐயோ தப்பா பண்ணிட்டேன். இருறா நான் பண்ணுறேன்டா. இந்தா பண்ணு நிரல் பண்ணு. நான் பண்ணுறேன். அந்த வழியே உள்ளே போடா. இருங்க கைஸ் தப்பாயிட்டே போகுது கைஸ். ஒன்று தான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். என்னடா பண்ணுறேன் கைஸ் இப்போ நம்ம நிரல் பண்ணுறாரு. இல்லை இந்த வாட்டி விட்டினா நான் அவ்வளோதான் கைஸ். நான் கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி தரைச்சிக்கிட்டே வந்து சுற்றி தரைக்கலாம் தேவையில்ல. இப்படி வந்து பண்ணிங்கன்னா இங்கே ஒரு இப்படி ஒரு ஐக்கான் காமிக்கும். உள்ள வந்துடுவீங்க. இப்படி பண்ணோடனே என்னடா ராமன் இது கிளிச்சில் திருப்பி பண்ணிட்டு இருந்து நான் முடிச்சுடா. நான் பார்த்தேன் பண்ணிட்டேன். வண்டிங்க 2 பேரும் வண்டிங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் பார்த்தீங்களா. ஐஸ் இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா ஃபியூஸ் கிடைக்கும் கைஸ். ஃபியூஸ் கிடைச்சி நம்மளுக்கு போதும் கைஸ். ஏன்னா நம்ம எவ்வளோ ஃபியூஸ் படிச்சிருச்சோம் நம்மளுக்கு. நீ ஒன்று வச்சுருந்தீல, நான் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இன்னும் 2 வேணும். மாட்டினேன். இன்னும் 2 வேணும். 2 வேணும். சரி என்ன பண்ண போகிறோம். மேலே தான் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எவ்வளோயுமே காணும். இல்லை நீ இங்கே இருங்க, நான் மேலே போயிட்டு வரேன். மேலே நான் போய் ஃபியூஸ் தேடிட்டு வா. இல்லை ஒரு கக்கூஸில் இருக்குமே, ஒரு கக்கூஸில் ஃபியூஸ் கிடைக்குமா? ஆமாம் அங்கே போய் இரு பார்த்துட்டு வரேன். நான் பார்க்குறேன். இரு நான் கிட்ட தான் இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன்டா. இருக்கா எப்படி? இது அந்த மேலே ஒரு இது இருக்கும் பாரு. மேலே இருக்கும் பாரு. கண்டிப்பாக சொல்கிறேன். மேலே ஃப்ளோரில் இருக்கும் பாரு. இல்லை நான் ட்ராட சரி. ஃபியூஸ் கிடச்சிருச்சு கைஸ். கிடச்சிருச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். கேம் முடிச்சிருச்சு கைஸ். கைஸ் நீங்கள் இந்த கேம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடலாம். வேணா மல்டிப்ளேயர் ஆப்ஷனும் இருக்குது. சிங்கிளாகவும் விளையாண்டுக்கலாம், மல்டிப்ளேயராகவும் விளையாண்டுக்கலாம். கைஸ் இப்போ ஃபியூஸ் கிடச்சிருச்சு கைஸ். என்ன இல்லை இந்த இவங்கிட்ட போய் கொடு. கேல்வின் விடுவோ. நீ வேணா வந்து மாட்டணும். டே இது என்ன 2 தடவை எடுக்க முடியும். எங்கே போடுறோம்? இருறா நான் இந்த இவன் 2 தடவை எடுப்பான். கீ வச்சு ஓப்பன் பண்ணுறேன். உங்ககிட்ட எத்தனை ஃபியூஸ் இருக்குது? என்கிட்ட எதுவுமே இல்லை ஃபியூஸு. உங்ககிட்ட எத்தனை ஃபியூஸ் இருக்குது? ஏன்ட்டியா பாரு 4 தாட்டி வந்துச்சுன்னா 4 ஃபியூஸ் இருக்கும். எத்தனை தாட்டி வந்துச்சு இப்போது? 1 தாட்டி வந்துச்சா? 2 தாட்டி வந்துச்சா?
3 தட்டி வந்துச்சா 4 தட்டி வந்துச்சா 4 ஃபியூஸ் இருக்குது. உருட்டுறேன். இன்னும் ஒரு ஃபியூஸ் கண்டுபிடிக்கணும் தானே? அவ்வளோதான் முடிச்சாச்சுல. அவ்வளோதான் முடிச்சாச்சு. நான் மாட்டுறேன். லாஸ்ட் ஃபியூஸ் நான் மாட்டேன். மேலே கட் பண்ணியா? ஆமாம் சாவி மாட்டிட்டேன் நான் மேலே. பாஸ்வேர்டு தான் கிடைக்க முடியும். நான் போய் தேடுறேன். ஆடு பார்த்துருங்க. ஆடு வேணாம் நானே போய் கண்டுபிடிக்கிறேன். போய் சொந்தமாக கண்டுபிடிக்கலாம்டா. ஊர்றா போட்டியா? நானே ஏசி போய் அதை ஆன் பண்ணோம். அவ்வளோதான். ஃபஸ்ட் நம்ம பக் பண்ணி போயிடலாம் மேலே. வேணாண்டா. அவ்வளோதான். எப்படி பண்ணோம்? எங்கே போய் பண்ணோம் தெரியாதடா. சரி எங்கேருந்து கீழே இறங்க முடியும்? நீ மேலே வா. நான் இரு நான் அப்புறமா போட்டும். எங்கடா இருக்கீங்க? நாங்கள் மேலே கிராணி எங்கே இருக்கா? நானியா இங்கே இந்த நிழல் பையனை காணும். நானும் இருக்காங்க. கீழே தாண்டா வரான். அங்கே இருக்கான் பாருங்க. இறங்குடா. கிராண்ட்மா இப்படி மேலே வந்துட்டா. மேலே வந்துட்டா. என்னடா ஓடிடுறோம். கைஸ் நான் வந்துட்டேன் கைஸ். நானும் தப்பிச்சிட்டேன் கைஸ். இப்போ நம்மளுக்கு பின்கோடு தேவை. நான் பின்கோடு போய் தேடுறேன் கைஸ். நான் தேடுறேன்டா. நான் தேடிக்கிறேன். எங்கே யாருனாலும் தேடலாம்டா. அவன் எங்கே வரான்னு பாரு. நிரல் தெரியலையே. இங்கே தான் வரேன்னு நினைக்கிறேன். சத்தம் நல்லா க்ளோஸ் ஆகிடுது. எங்கே வரும்? தூரமாக போன மாதிரி மேலே இருக்கான். வந்துட்டலா? எங்கே போகிறான்? அந்த ரூமுக்கு. பொண்ணாரோட கொஞ்சம் ஆசையாக. இல்லை நீ கேள்வி அந்த பக் பண்ணி பாருங்களா கைஸ் பாருங்க. அவர் நல்லா உதச்சிட்டு வருவா பாருங்க. டேய் கேள்வி காணோம். கேள்வி இங்கேருந்து எந்திரிச்சு என்ன ஆகும்? பார்த்தீங்களா கைஸ்? உதச்சிருண்டா. அப்போடி இங்கேருந்து எந்திரிச்சு என்னடா ஆகும்? சாமியா. அதே மாதிரி திரும்பி கீழே அவனா தானே திறந்துறா? கைஸ் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஓடி பிடிச்சி விளையாட போகிறோம். கைஸ் நான் வந்து பின்கோடு தேடிட்டு இருக்கேன். கிடச்சிச்சா? இல்லை இதுக்கு மேலே போக முடியலடா. அவன் எங்கே இருக்கான்னு பாருங்கடா. கண்டுபிடிச்சிட்டேன் பின்கோடு. எங்கே? வரேன் வெயிட் பண்ணுங்க வரேன். நானே கண்டுபிடிச்சிட்டேன்டா. கீழே தானே? இங்கே தான் 1322. நான் வந்து காமிச்சிடுறேன். போடாத நான் வந்து காமிச்சிடுறேன். கைஸ் நான் நம்பரை சொல்லிடுறேன். 132258. 2258 வாங்கிட்டு தானே வரோம். தெரியும்டா. இருங்கடா. இருங்க நானே போடுறேன். நான் அழுத்துறதை மட்டும் பாரு. எங்கடா யாரையும் காணோம். அவன் எங்கே இருக்கான்னு பாரு. வந்துட்டான். இரு அவன் மேலே போட்டோம். அவன் எங்கேயாச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான். நான் பண்ணுறேன்டா. நீ பாடுறா. நான் ஒரே ஒரு தெரியுமா 13 சொல்லு. நான் பண்ணுறேன்டா. நான் காமிச்சு மட்டும் சொல்லிடுறேன். நான் பண்ணுறேன்டா. சும்மா நான் ஒரே ஒரு 3 டிஜிட் மட்டும் சொல்லு. 1322. இப்போ நீ இப்போ இந்த மாதிரி தான் கைஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இவரு வெளியே வாடா. இவரு போடுவார். அனிமேஷன் போடுங்க. அவ்வளோதான். வந்தாச்சு கைஸ். இப்போ கேம் முடிச்சாச்சு கைஸ். இந்த வீடியோ நாங்கள் கம்மியான டைமில் போடலான்றோம்னா ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அதே மாதிரி கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அதே வீடியோ போடுவோம். அது தெரிஞ்சுக்கொள்ள பெல் ஐக்கான் தட்டி விட்ருங்க கைஸ். சரி கைஸ். அதே மாதிரி கைஸ் இவனை பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ நாங்கள் ரவுண்ட் போடுறோம். இவனை பார்த்துக்கோங்க. இவன் வந்து ஒரு பயங்கரமான ஸ்டாக் கைஸ். நாங்களே இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைஸ் இங்கே பாருங்க கைஸ். இவன் தான் கைஸ் அந்த ப்ளூ கலர் ஆட் பாருங்க. அவனை மாதிரியே இருக்குது பாருங்க கைஸ். இதான் கைஸ் இப்போ கிராண்ட்மோட பார்ட் 2ன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அந்த லைக் கைஸ். பாய் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.